ஏதோ தேவையை மட்டும் அப்படின்னு இல்லை, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாக்கோபு 1 தேவன் நன்மை செய்கிறவர். அவர் நம்மிடத்தில் நாம் விரும்பி கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி கேட்கிற பொழுது அவர் சுகம், பலன், விடுதலை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்குற ஆண்டவர் குறைவாக இல்லை, எதை தேவையை மட்டும் இன்னைக்கு மட்டும் தந்திக்கிறவர் கிடையாது, பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். 5வது வசனம், உங்களில் 1 வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்சடாய் தேவன், தேவைக்கும் அதிகமானவர், மீதம் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிற தேவன். 5 மீன் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் இருக்கும்படியாக அங்கே ஆசீர்வதித்த தேவன், நிறைவை கொடுக்கிறவர். பேதுரு மீன் பிடிக்க போறாரு, ராமுழுவதும் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலைய போறேன்னு போட்டான். பார்த்தீங்கன்னா 2 படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான். அது என்ன சொல்றாங்க, 2 வாரம் மீன் பிடிச்சா எவ்வளோ மீன் வருமோ அந்த 2 வாரத்து மீன் அந்த ஒரே நாளில் அவனுக்கு ஆகப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 படகுகள் அமிழத்தக்கதாக அங்கே மீன் அவ்வளவு பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் மக்களுக்கு 7வது வருஷம் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் போய் நீ விவசாயம் பண்ணாத, நிலத்தை உழுகாத, அதை நீ ஒன்றும் செய்யாத, விட்டுரு, ஓய்வு இருக்கட்டும். அப்போ நீங்கள் இவங்களாம் கேட்பாங்க, அப்போ இந்த 7வது வருஷம் நாங்கள் விதைக்கலைன்னா அறுக்கலைன்னா நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, 6வது வருஷமே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், 3 வருஷத்தின் பலனை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ 7வது வருஷம் ரெஸ்ட் இருந்துட்டு 8வது வருஷம் அவங்க விதைச்சு 9வது வருஷம் சாப்பிட்ற வரைக்கும் 6வது வருஷத்தோடைய விளைவு பலன் அவ்வளவு அதிகமாக இருக்கும். பழைய தானியத்தை சாப்பிட்ற அளவுக்கு மீதி அங்கே இருக்கும்னு சொல்கிறாரு. இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதனால தான் யோவான் சொன்னார், 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். நல்லா படிச்சுட்டங்க, ஆனால் வேலையே கிடைக்கல. அப்படி கிடையாது. படித்ததுக்கு ஏற்ற போல வேலையை கொடுக்க முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்க, ஆனால் அதை அனுபவிக்க தாங்க முடியல. அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இந்த வியாதி அந்த வியாதி, எதையுமே சாப்பிட முடியல அப்படின்னு. அப்படியும் கிடையாது. நீங்கள் சபதரித்ததை சம்பாதித்ததை நீங்கள் நெடுநாள் வைத்து அனுபவிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விளக்குகிறவர். ஆகினால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 290வது பக்கம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். அப்படிங்கிறதுனால ஐஸ்வர்யமும் வேண்டாம், அதில் சிந்தையும் வைக்க வேண்டாம், காசை பற்றி யோசிக்க வேண்டாம், எதையுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் வீணான இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாகி நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. அதில் மட்டும் நம்பிக்கை வைக்காதீங்கப்பா. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப நம்ம அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறப்ப கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அப்ப கர்த்தரை நம்புகிறப்ப, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறப்ப மீதி எல்லாமே நமக்கு வரும், அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் கர்த்தர் இல்லாமல் சம்பாதிச்சு வச்சு கடைசியில் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் போயிடுது, அனுபவிக்க முடியாமல் போய்கிறது. அப்போ நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தில் லூகாஸ் விசேஷத்தில் பார்க்குறோம், ஒரு ஐஸ்வர்யன் இருந்தான், அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நான் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இருக்கிற களஞ்சியத்தை இடிச்சுட்டு பெருசாக கட்டினான். அது நல்லா விளைஞ்சது, அது சந்தோஷம்.
அதெல்லாம் சேர்த்து தானிய கிடங்குல பெருசாக கட்டி வச்சது ரொம்ப சந்தோஷம். அதை அப்படி செய்ய வேணாம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லிக்கிட்டான், ஆத்மாவே அநேக வருஷங்களுக்கு வேண்டியதை நான் சபதரித்து வைத்து விட்டேன், நீ புசித்து குடித்து திருப்தி ஆயிரு. ஆனால் சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவுக்கு அவன் அப்படி சொல்கிறான். அடுத்த வருஷம் சொல்கிறது, மதிகேடனே இன்னைக்கு நீ மடிச்சின்னா படுத்திருக்க, எதிர்க்க முடியாமல் போனீங்கன்னா சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிராமல் தனக்காகவே ஐஸ்வர்யத்தை சேர்க்கிற யாவனும் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அதாவது தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிராமல், தேவன் எனக்கு கொடுத்தார், இது பெருக்கமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவருடைய மகிமைக்காக நான் வாழுகிறேன். அடுத்து என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னு தாம்பி சொன்னது போல எல்லா வகையிலும் நிரம்பி வழிகிற பொழுது நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அப்படிதான் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறவர். சாப்பாட்டுலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி, மற்ற பொருட்கள்லையும் சரி, போதும்னு நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் அவரை கேட்டால் ஏராளம் தாராளத்தையும் தான் கொடுக்கறதுக்கு, சம்பூர்ணமாய் கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்க. பூரணம், பரிபூர்ணம், சம்பூரணம். இந்த வார்த்தைகளெல்லாம் அதில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. போதும்பா, திருப்தியாக ஏதோ பூர்ணமாக சாப்பிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு சாப்பிட்டீங்க, நாளைக்கு அப்போ பூரணம், பரிபூரணம், திருப்தியாக. அதுக்கப்புறம் சம்பூரணம்ங்கிறப்ப ஏராளம் தாராளமாக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேல் மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வனாந்தரத்தில் வருகிறார்கள். வருகிற பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். சங்கீதம் 78வது சங்கீதம், சங்கீதம் 78வது சங்கீதம் 24 29 வரை. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஏதோ பிரியாணி கேட்டால் ஒரு 4 பிளேட்டு மட்டும் போதும்னு ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு அதிகமாக அவர் கொடுக்க வல்லவர். பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாக வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையங்கள் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மன்னாவையும் அதே போல இறைச்சியையும் அவங்களுக்கு வேண்டிய மட்டும் அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க குமிச்சு வைக்கிற அளவுக்கு கீழ்காற்றை வீச பண்ணாரா. காடைகள் அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் அந்த அளவுக்கு பூமியில் 3 மலை உயரத்திற்கு அவ்வளவு காடைகள் விழுந்து விழப்பண்ணாரு. அவைகளை குவியலாக குவித்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த கர்த்தரை நம்பி நாங்கள் என்னத்தை சாப்பிட்டோம், இந்த அற்பமான மண்ணா என்னத்துக்கு? ஆனால் அந்த மண்ணாவை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது தூதருடைய அப்பம் தேனிட்ட பணியாரம் போல இருக்குது. அவ்வளவு ஆண்டவர் அந்த ஒரே அந்த மண்ணாக்குள்ள நம்ம சரீரத்துக்கு வேண்டிய எல்லா வைட்டமினும் அதில் உண்டாகிறது மாதிரி, எல்லா சத்தம் உண்டாகிறது மாதிரி ஆண்டவர் அதை கொடுத்துருக்கார். அதனால தான் அவன் வனாந்தரத்தில் அவங்க வர்றப்ப கால் வீங்கில் செருப்பு தேயில, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தருமே இல்லை, காண்டாமுருவத்துக்கு ஒத்த நலன் இருக்குது. ஒன்று டாக்டர்கிட்ட போனால் ஒன்று சொல்கிறாங்க, கண்ணு மங்களாக இருக்கா, கண்ணு தெரியல, அதுக்கு ஏதோ அது ஒரு பிரச்சனை, இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இந்த வைட்டமின் குறைஞ்சிருக்கு, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த மண்ணாக்குள்ள எல்லா சுகமும் பலனும் சத்தம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இது என்னத்துக்கு அற்பமான மண்ணா? ஆண்டவர் நாங்கள் எயித்தில் இருக்கிறப்ப இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து கரையும் இல்லாமல் சாப்பிட்டு வெள்ளைக்காய் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நினைக்கிற பொழுது என் உள்ளம் வாடுகிறது. அவங்க சாப்பிட்டதெல்லாம் சத்தானது கிடையாது. ஆனால் இவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் இறைச்சியை கொடுக்க இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு,
உன் வயிறு பெருசா என் வல்லமை பெருசாங்கிறத நான் காமிக்கிறேன். என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ, நீ நின்று கொண்டு பாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் சாப்பிட்ற அளவுக்கு நான் இறைச்சியை கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார். அழகாக காடைகள் வந்து அங்கே விழுந்தது. 1 மாதம் வரைக்கும் அவங்க எவ்வளவு சேர்த்து வச்சாங்களோ, இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜே கிடையாது. ஆனால் கர்த்தர் வந்து அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை, மேகஸ்தம்பம் அவளை மூடி இருந்தது. 1 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல், இறைச்சி கெட்டு போகாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆகாரத்தை பூரணமாய் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துலேயும் வந்து பூரணமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், குறைவில்லாமல் செய்கிறவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2வது அதிகாரம் 25, 26வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகி போகிற பொழுது அவங்களுக்கு மற்ற எல்லாமே வந்து சேர்ந்து விடுகிறது. நிந்தை வருது, குறைவு வருகிறது, திருப்தி இல்லாமல் போகிறது, மற்ற எதிரிகள் அவர்களை துரத்துகிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவமானம் வந்து விடுகிறது. 21 தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மாட்டுக்கு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் புல்லு மேய்ச்சல் இல்லை, அத்திமரம் திராட்சை செடியும் பலன்லாம் தரல. ஆனால் கர்த்தர் வந்து மனம் திரும்புகிற பொழுது முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அடுத்து என்ன செய்கிறாரு, நீங்கள் இழந்து போன வருஷத்தின் பலனையெல்லாம் அந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் அதை அழித்து போட்ட பலனையெல்லாம் திரும்ப கொடுப்பேங்கிறார். அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நம்ம போகிறப்ப நமக்கு இது போன்ற தீமைகள்லாம் வந்து விடுகிறது. மறுபடியும் நம்ம கர்த்தர்கிட்ட வர்றப்ப அந்த பாதுகாப்புக்குள் வருகிற பொழுது மீண்டும் எல்லாவற்றையும் இழந்து போனதையும் நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப அவர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி போயிட்டோம், மனம் திரும்பிட்டோம், கர்த்தர்கிட்ட வந்துட்டோம், ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்னு தேவையில்லை சந்திக்கிறேன், இழந்து போன வருஷத்தின் பலனையெல்லாம் நான் வந்து ரெட்டத்திலே கொடுப்பேன்லாம் ஏசாயாவில் சொன்னார். அவர் ரெட்டத்திலே கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்கிறாரு தெரியுங்களா, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் குமாரனும் குமாரத்திகளும் நீங்கள் வந்து பிள்ளைகள் மீது நான் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரர் மேலே ஊழியக்காரர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். எல்லாம் கொடுத்து திருப்தி ஆகிட்டு அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக எல்லாவற்றையும் அவர் வந்து கொடுக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 3வது அதிகாரம் 9-10 வசனம். நீதிமொழிகள் 3:9-10 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் ஆலயம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அதாவது முசுக்கட்டை பூச்சி பச்சை புழு இதெல்லாம் அழிச்சு போட்டத்தின் வருஷத்தின் பலனை திரும்ப கொடுப்பேன். வனாந்தரத்தில் மேடுகளில் மேய்ச்சல் உண்டாகும், முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். நீங்கள் விதைக்கிற எல்லாவற்றின் மீதும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுறாரு. கட்டளையிட்ட பின்பு அதை புசித்து குடித்து உடுத்தி அதை கர்த்தருடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா, ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்காக நான் உடுத்துறேன். நல்ல சாப்பாடு, ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன், நீர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு
நன்றி சொல்ல வேண்டும். அப்போ அதை கொடுத்துக்கிற பொழுது அதை கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுறப்ப இன்னும் அதிகமாக ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், களஞ்சியம் நிரம்பும் என்று சொல்லுகிறார். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகனியை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் ஒரு நேரம் கோவப்பட்டு என்ன சொல்றாரு, இதோட 10 முறை என்னைய பரிசை பார்த்துட்டீங்க, சோதித்து பார்த்துட்டீங்க. இந்த 10 முறை சோதித்து பார்த்த ஒருத்தரும் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா தொடர்ந்து அவருடைய அவிசுவாசம், அவருடைய பேச்சு கர்த்தரை கனப்படுத்துகிறதா இல்லாமல், கர்த்தருக்கு வல்லமை இல்லை, கர்த்தரை நம்மளை காப்பாற்ற முடியாது, கர்த்தர் கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விட முடியாது, நம்மளை ஏமாத்துறாரு, இந்த மோசையை ஏமாத்துறாரு, ஆரோன் ஏமாத்துறாரு, இப்படி பேசிக்கிட்டே இருந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்லிட்டாங்க, பேசாமல் இப்படியே செத்துட்டா தேவையில்லை, இப்படியே பேசாமல் பரலோகம் போயிட்டா போதும். இப்படி சொன்னதுனால அவர் பார்த்தாரு, சரி என் செவி கேட்டபடி நான் உங்களுக்கு செய்கிறேன், உங்கள் பிள்ளைகள்லாம் செத்து போயிடுவாங்க, அவங்களாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்கள கொண்டு போய் நான் நல்லா வைக்கிறேன், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்ட்டு அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போய்விட்டது. அப்போ இங்கே என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தில் தான் என்னைய சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்த வசனம், பூமியின் கனியை பறித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசுகிறோம் என்கிறீர்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனால் கடவுளை தேடாமல், பைபிள் வாசிக்காமல், தசமபாகம் கொடுக்காம போகிறவங்க அவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம விசுவாசியை சொல்கிறப்ப கர்த்தர் அவர் அதாவது எனக்கு விரோதமாக பேசுகிறீங்க, என்னை வருத்தப்படுத்துறீங்க அப்படிங்கிறார். ஆனால் இதை நம்ம செய்கிற பொழுது கண்டிப்பாக 100க்கு 100 பலன் இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் நாங்கள் கரெக்டாக தசமபாகத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுக்குற